Hi all. So இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து யூடியூப் மாதிரியே ஒரு இந்த UI எப்படி கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஒரு சர்ச் பார் இருக்குது அண்ட் ஒரு லோகோ வச்சுருக்கோம் அண்ட் வீடியோ அண்ட் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் அண்ட் யூஸரோட ப்ரொஃபைல் இருக்குது அண்ட் நம்மளால் வந்து இந்த மெனு வந்து டாகிள் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இப்போது இதில் ஏதாவது வீடியோக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா வீடியோ பிளேயிங் பேஜ்க்கு வருது அண்ட் இங்கே வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அண்ட் அதர் சஜஸ்டட் வீடியோஸ் எதெல்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் எத்தனை வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன், லைக், டிஸ்லைக், ஷேர், சேவ், இந்த மொத்த யூஐயும் நம்ம எப்படி வந்து HTML, CSS அண்ட் JavaScript மட்டும் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து மேஜர் பார்ட் வந்து HTML அண்ட் CSS தான் இருக்கும். JavaScript வந்து நம்ம இந்த டாகிளிங்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு blank விண்டோ ஒன்று ரெடி பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னுடைய VS கோடில் நான் ஒரு blank ஒரு விண்டோ எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ போயிட்டு நம்ம வந்து ஒரு புது ஃபோல்டரை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட டெஸ்க்டாப் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து create a new folder YTB. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம வந்து நமக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸையும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பை டிஃபால்ட் நமக்கு தேவையான ஒரே ஒரு ஃபோல்டர் வந்து இமேஜஸ். ஓகே, ஸோ இதில் தான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இமேஜஸையும் நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ தம்ப்நெயில் எல்லாமே இமேஜஸ்ஸு அண்ட் இந்த ஐகான்ஸு, ஸோ ப்ரொஃபைல் பிக்சர்ஸ், இது எல்லாமே இமேஜஸ். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ள தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே நான் வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இமேஜஸ் எல்லாமே நம்ம வந்து காப்பி பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது அண்ட் மற்றதெல்லாம் வழக்கம் போல் நம்ம வந்து பேஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நியூ ஃபைல் index.html அண்ட் அதே மாதிரி style.css style.css நியூ ஃபைல் script.js. ஓகே, ஸோ இந்த 3 ஃபைல் தான் நம்ம வந்து மேஜராக ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த பேஜ், அதாவது இங்கேருந்து இந்த பேஜ் வரும் இல்லையா, ஸோ இது வந்து வீடியோ பிளேயர்.html அப்படின்னு நேம் பண்ணுவோம். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணுறது அண்ட் இந்த ஸ்டைலிங் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம index.html ஆரம்பிக்கலாம். ஓகே, ஒரு HTML பாய்லர் பிளேட் போடுறேன் அண்ட் இதை வந்து நான் லைவ் சர்வரில் ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இது லைவ் சர்வரில் ஓப்பன் ஆகுது. ரெண்டே சைட் பை சைடாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து டைட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டைட்டிலுக்கு வந்து நம்ம HS வீடியோ கேலரி UI. ஓகே, ஸோ இங்கே நம்ம வந்து என்ன டைட்டில் கொடுக்குறோமோ அது வந்து இங்கே இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்கே வந்து ஆட்டோ சேவ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து ஒவ்வொரு தடவை சேவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் டைப் பண்ண எனக்கு வந்து இங்கே சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து என்ன சொல்கிறது, VS கோடோட செட்டிங். ஸோ இதுக்கும் நம்ம பண்ணக்கூடியதுக்கும் எந்த இதுவும் இல்லை. ரெண்டு விஷயம். ஒன்று வந்து நம்ம எக்ஸ்டென்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லைவ் சர்வர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ லைவ் சர்வர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைவ் சர்வர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி VS கோடோடைய செட்டிங்ஸில் ஆட்டோ சேவ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து சேவ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அவர் நேவிகேஷன் பார். ஓகே, ஸோ நம்ம நேவிகேஷனில் வந்து 3 செக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ரைட் செக்ஷன், மிடில் செக்ஷன் அண்ட் லெஃப்ட் செக்ஷன். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாடியில் ஃபஸ்ட்டு ஒரு nav பார் ஒன்று வைக்கிறேன். ஓகே, இந்த nav பாருக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுக்கலாம், flex div. ஓகே, ஸோ இந்த flex div அப்படின்ற ஸோ இந்த flex div அப்படிங்கக்கூடிய CSS ப்ராப்பர்ட்டி வச்சு தான் இந்த nav பாரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து 3 nav பார் நம்ம வைக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து nav left. ஓகே, ஸோ இந்த nav left அப்படிங்கிறது ஒரு div. அதே மாதிரி nav middle. ஓகே,
இந்த nav middle அப்படிங்கிறது இன்னொரு div and அதே மாதிரி nav left. ஸோ left nav right. ஓகே டாட் nav right. ஓகே ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட 3 div இருக்குது. ஸோ இந்த 3 div எதுக்கு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாக ஒரு டிவில் இருக்கும். ஸோ இந்த மெனு அண்ட் லோகோ ஒன்றில் இருக்கும், இந்த சர்ச் அண்ட் இந்த மைக் வந்து இன்னொரு டிவில் இருக்கும், அண்ட் இந்த ஐகான்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னொரு டிவில் இருக்கும். ஓகே ஸோ அதுக்காக நம்ம வந்து 3 div வச்சுருக்கோம். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து இமேஜஸ் கொடுக்கலாம். ஸோ இமேஜ் கொடுக்குறேன். சோர்ஸ் வந்து இமேஜஸில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தேவை வந்து மெனு. ஓகே மெனு டாட் பிஎன்ஜி. ஓகே ஆல்ட்டு கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இங்கே நான் பண்ண இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து மெனுவுக்கு அடுத்து நம்ம வந்து லோகோ. ஓகே ஸோ இப்போ வந்து நமக்கு மெனு வந்துடுச்சு, லோகோ வந்துடுச்சு. ஓகே அடுத்த நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ இன்புட் எடுத்துட்டு இன்புட். ஓகே இன்புட்டோட டைப் வந்து டெக்ஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க, அண்ட் இதுக்கு வந்து பிளேஸ் ஹோல்டர் வந்து சர்ச். ஓகே அண்ட் இதுக்கு வந்து ஒரு இமேஜும் கொடுக்கணும், ரைட்? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இமேஜ் வச்சுக்கலாம், அண்ட் இந்த இமேஜுக்கு சோர்ஸ் வந்து இமேஜஸ், இதில் வந்து சர்ச். ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இமேஜஸ் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், இமேஜஸ்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச், இந்த இதான் சர்ச்சோட பிஎன்ஜி. ஸோ இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட் முடிஞ்சது, மிடில் முடிஞ்சது, அடுத்து ரைட். ஓகே அண்ட் இந்த ரைட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 4 இமேஜஸ் வைக்கலாம். ஓகே ஸோ இமேஜ் அண்ட் இதோட ஆல்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே இங்கே ஆல்ட்டு தேவையில்லை. ஸோ இமேஜோட சோர்ஸில் இமேஜஸ் ஸ்லாஷ் நம்ம வைக்க வேண்டியது அப்லோட் டாட் பிஎன்ஜி, அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மைக்ரோஃபோனுக்குள்ளே வைக்கணும். ஓகே வாய்ஸ் சர்ச். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்களா நமக்கு சர்ச் பார் வந்துடுச்சு, அண்ட் சர்ச் ஆப்ஷன் அண்ட் மைக்ரோஃபோன் இதெல்லாமே வந்துடுச்சு. அண்ட் அப்லோடுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது வந்து மோர் ஆப்ஷன்ஸ். ஓகே அண்ட் அதுக்கப்புறமா நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ், மோர், அதுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது நோட்டிஃபிகேஷன். ஓகே ஸோ நோட்டிஃபிகேஷன் டாட் பிஎன்ஜி. அதுக்கு அடுத்தது வந்து யூசர் ரெப்ளிகேட் பண்ணலாம். சோர்ஸ் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய யூசரில் ஏதாவது ஒரு யூசர் எடுத்துக்கலாம். அண்ட் இமேஜஸ் போய் பார்க்குறேன், நமக்கு யூசர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த யூசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போய்ட்டு ஜாக் டாட் பிஎன்ஜி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான இமேஜஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஒன்றுக்கும் நம்ம வந்து சிஎஸ்எஸ் எழுதணும். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் போகிறேன் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், பேஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃபஸ்ட்டு எம்டி. ஸோ இதை எடுத்து விட்டுக்கலாம். ஸோ பேஸ்க்கு நான் வரேன். ஸோ மார்ஜின் வந்து 0 அண்ட் பேடிங் வந்து 0 அண்ட் ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து சான்ஸ் செரிஃப். ஓகே அண்ட் பாப்பின்ஸ். ஓகே அண்ட் பாக்ஸ் சைசிங், பாக்ஸ் பார்டர் பாக்ஸ். ஓகே ஸோ இதான் வந்து நம்மளுடைய பேசிக்காக நம்ம வைக்கக்கூடியது. அண்ட் அடுத்து வந்து நம்ம எல்லா லிங்க்ஸுக்கும் நம்ம வந்து இது கொடுத்துக்கலாம். ஓகே ஸோ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன். ஓகே அண்ட் வந்து கலர். ஸோ கலர் வந்து ஹேஷ்டாக் 5A. ஓகே ஸோ இதான் நம்ம வந்து இருக்கக்கூடிய எல்லா லிங்க்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிற கலர். ஓகே அடுத்தது வந்து இமேஜ். ஓகே ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம என்னென்ன இமேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த இமேஜஸ் மேலே போகும்போது நம்ம வந்து கர்சரை சேஞ்ச் பண்ணணும், ரைட்? ஸோ இமேஜுக்கு வந்து கர்சர் பாயிண்டர் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே இப்போ நான் இந்த இமேஜ் மேலே கர்சரை கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து இதாக சேஞ்ச் ஆகணும், ரைட்? ஸோ அதுக்காக. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளெக்ஸ் டிவுக்கு வந்து நம்ம கிளாஸ் எழுத போகிறோம். ஓகே ஸோ டாட் ஃப்ளெக்ஸ் டிவ்.
ஓகே. ஸோ இந்த ஃப்ளெக்ஸ் டிவ்க்கு வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அண்ட் அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகலை. ஏன்? ஸோ இது nav பார்க்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம், மற்ற இதுக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஸ்பேஸ் கொடுத்து இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ஃப்ளெக்ஸ் டிவ் கொடுக்குறேன். அண்ட் ஃப்ளெக்ஸ் டிவ். ஓகே. இது எதுவுமே எஃபெக்ட் ஆகலை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லாம் பண்ணோம், ஆனால் நம்மளுடைய சிஎஸ்எஸ்ஸை லிங்க் பண்ணலை. ஓகே. பாருங்கள், நம்ம சிஎஸ்எஸ்ஸை லிங்க் பண்ண உடனே அதோட எஃபெக்ட் இமீடியட்டாக ஆகிடுச்சு. ஸோ சிஎஸ்எஸ்ஸை லிங்க் பண்ண கையோட நம்மளுடைய ஸ்கிரிப்டை நம்ம வந்து லிங்க் பண்ணி விட்டுடலாம். ஓகே. script.js. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லிங்க் பண்ண மறந்துட்டு நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகலைன்றதை நம்ம செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் லைனில் வந்துடுச்சு. ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த nav பாருக்கு நம்ம வந்து ஒரு சிஎஸ்எஸ் எழுதலாம். ஓகே. ஸோ nav அண்ட் இதுக்கு வந்து பேடிங் வந்து 10 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம் அண்ட் 2% வந்து லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே. ஸோ பேடிங் கொடுத்தாச்சு. அடுத்தது ஜஸ்டிஃபை கண்டென்ட். ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து சென்டர் ஸ்பேஸ் பிட்வீன். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பை ப்ராக்டிஸ்க்கு முன்னாடி நான் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சதுனால ஐ எம் டூயிங் இட் ஸோ ஃபாஸ்ட். ஓகே. நானுமே டெவலப் பண்ணும்போது நிறைய பக் வந்துருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இதை 2-3 தடவை நான் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ண முடியுது. ஓகே. ஸோ வந்து ஒரு பாக்ஸ் ஷேடோ வந்து 0 0 10 பிக்சல். ஓகே. அண்ட் RGBA வந்து 0,0,0,0.2. ஓகே. ஸோ ஒரு ஷேடோ ஒன்று நமக்கு வந்துடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பேக்ரவுண்ட் வந்து ஹேஷ்டேக் ஒயிட்லேயே கொடுத்துக்கலாம். ஓகே. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட். பொசிஷன் வந்து ஸ்டிக்கி. ஸோ நம்ம வந்து என்ன தான் ஸ்க்ரோல் பண்ணாலும் அது வந்து அந்த பொசிஷன்லேயே இருக்கணும், அது வந்து மாறக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகே. அண்ட் இதோட டாப்பில் வந்து நம்ம வந்து மார்ஜின் வந்து 0ன்னு கொடுத்துக்கலாம். அண்ட் இதோட Z இண்டெக்ஸ் வந்து 10ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நல்லா ப்ராமினெண்ட்டாகவே இருக்கும். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் ஒன்றொன்னையாக நம்ம வந்து மாற்ற போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெனு, ரைட்? ஸோ இப்போ index.html இதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெனு லோகோ ரெண்டுமே இருக்குது, ரைட்? இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்து சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா nav பாருக்குள்ள nav ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. .nav ரைட் அதான் இந்த கிளாஸ். ஓகே. index.html உடைய nav ரைட்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஓகே. ஸோ இங்கே போயிட்டு nav ரைட்டில் இருக்கக்கூடிய இமேஜ். ஓகே. ஸோ இதோட விட்த் வந்து ஒரு 25 பிக்சல் அண்ட் மார்ஜின் ரைட். ஸோ இதோட மார்ஜின் ரைட் வந்து ஒரு 25 பிக்சல். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் எல்லாமே வந்து ஸ்டைல் ஆகிடுச்சு. அண்ட் இந்த யூஸருக்கு வந்து நம்ம ரவுண்ட் ஆப்ஷன் கொடுப்போம், ரைட்? மற்ற எல்லாம் அப்படியே இருக்கட்டும், இந்த யூஸருக்கு மட்டும். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் எழுதலாம். ஸோ கிளாஸ் வந்து யூசர் ஐகான். ஓகே. ஸோ இப்போது என்ன பண்ணலாம், இந்த யூசர் ஐகானுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு தனி ஸ்டைல் எழுதலாம். ஓகே. ஸோ இப்போது nav ரைட் அண்ட் இதில் வந்து யூசர் ஐகான். ஓகே. ஸோ இந்த யூசர் ஐகானுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எழுதலாம். இதோட விட்த்து வந்து நான் வந்து 35 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே. அண்ட் இதோட பார்டர் ரேடியஸ். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 50%. ஸோ 50% அப்படின்னு கொடுத்தாலே அது வந்து ரவுண்ட் ஆகிடும். ஓகே. அண்ட் வந்து இதோட மார்ஜின் ரைட். ஸோ மார்ஜின் ரைட்டை வந்து நம்ம 0ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு நம்மளுடைய ரைட் சைடு nav பார் ஃபுல்லாக முடிஞ்சது. ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா nav லெஃப்ட். ஓகே. index.html போகிறோம். இங்கே வந்து நம்ம மெனு ஐக்கானுக்கு ஒரு கிளாஸ் வைக்கலாம் அண்ட் அதே மாதிரி ஒரு லோகோக்கு ஒரு கிளாஸ் வைக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கிளாஸ் வந்து மெனு.
மெனு ஐகான் அண்ட் அதே மாதிரி இங்கே கிளாஸ் வந்து லோகோ. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கிளாஸுக்கும் நம்ம வந்து இப்போது ஸ்டைல் எழுத போகிறோம். ஓகே, ஸோ மறுபடியும் போயிட்டு டாட் nav லெஃப்டில் இருக்கக்கூடிய மெனு ஐகான் டாட் மெனு ஐகான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து விட்த் வந்து ஒரு 22 பிக்சல். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து 22 பிக்சல் அப்படின்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி மார்ஜின் ரைட் வந்து நான் வந்து ஒரு 25 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதையே வந்து அப்படியே லோகோக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மெனு ஐக்கானுக்கு பதிலாக லோகோ. ஓகே, லோகோவுக்கு வந்து விட்த் வந்து ஒரு 130 பிக்சல். ஓகே, 130 பிக்சல். ஓகே, அண்ட் இதோட மார்ஜின் ரைட்டையுமே வந்து நம்ம 25 பிக்சலில் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் அடுத்தது வந்து இந்த nav மிடில். ஓகே, ஸோ இந்த nav மிடில் வந்து மைக் இது வச்சுக்கலாமா? ஸோ வாய்ஸ் சர்ச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து மைக் ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் வைக்கிறேன். அண்ட் நம்ம அடுத்து பண்ண போகிறது வந்து சர்ச் பார். இதுக்கும் வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, கிளாஸ் வந்து சர்ச் பாக்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்புட்டை எடுத்து அப்படியே நம்ம வந்து ஒரு டிவ்வுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ டாட் டிவ் டாட் சர்ச் பாக்ஸ். ஓகே, சர்ச் பாக்ஸ் அப்படின்ற டிவுக்கு உள்ள இதை வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா நமக்கு இந்த இமேஜும் இந்த இன்புட்டும் நமக்கு வந்து ஒன்றா ஒர்க் ஆகணும். ஓகே, ஸோ கிளாஸ் இங்கே தேவையில்லை. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மைக்குக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம் அண்ட் அதே மாதிரி சர்ச் பாக்ஸுக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மைக்குக்கும் இந்த இதுக்கும் நம்ம வந்து ஒரு கிளாஸ் எழுதலாம். ஓகே, டாட் nav லெஃப்ட் அண்ட் இந்த nav லெஃப்டில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மைக் ஐகான். ஸோ மைக் ஐகான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து விட்த் வந்து ஒரு 16 பிக்சல். ஓகே, ஸோ மைக் ஐகான். ஸோ காப்பி பண்ணிக்கலாம். சாரி, நம்ம nav லெஃப்ட் கொடுத்துருக்கோம். ரைட், வந்து nav மிடில். ஓகே, ஸோ இப்போ வந்து மைக் ஐகான் சின்னதாகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அடுத்து சர்ச் பாக்ஸையும் கொடுக்கணும். ஓகே, டாட் nav மிடில் அண்ட் டாட் சர்ச் பாக்ஸ். ஓகே, ஸோ மிடில் அண்ட் சர்ச் பாக்ஸில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட். ஸோ கலர் வந்து இந்த கலர் கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் மார்ஜின் ரைட். ஸோ மார்ஜின் ரைட் வந்து 15 பிக்சல். ஓகே, அண்ட் பேடிங் வந்து ஒரு 8 பிக்சல் அண்ட் 12 பிக்சல். ஓகே, டாப் அண்ட் பாட்டமில் 8 பிக்சல், ரைட் அண்ட் லெஃப்டில் வந்து 12 பிக்சல் அண்ட் பார்டர் ரேடியஸ் வந்து நமக்கு 25 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டம்பாக இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் இந்த சர்ச் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்புட் இந்த இருக்கு இல்லையா, இந்த இன்புட்டை வந்து நம்ம இப்போ இது பண்ணலாம். ஓகே, ஸோ டாட் nav மிடில் அண்ட் இது வந்து டாட் சர்ச் பாக்ஸ். ஓகே, சர்ச் பாக்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய இன்புட். ஓகே, இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட விட்த் வந்து ஒரு 400 பிக்சல். ஓகே, அண்ட் இதோட பார்டர். ஸோ பார்டர் வந்து ஒரு 0. ஓகே, அது மாதிரி அவுட்லைனும் 0. ஸோ நமக்கு வந்து அந்த இது வந்து தெரியணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லையா. அண்ட் வந்து பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பேரண்ட். சரியா? ஸோ நமக்கு வந்து இப்போது அந்த சர்ச் இது வந்து நமக்கு இப்போ தெரியணும் அப்படிங்கக்கூடிய அந்த அவசியம் இல்லை. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இமேஜ் டாட் nav மிடில் டாட் சர்ச் பாக்ஸ் இமேஜ். ஓகே, ஸோ இதோட விட்த்தை வந்து நம்ம வந்து ஒரு 15 பிக்சல் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம விட்த்தை கண்ட்ரோல் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹைட்டும் சேர்ந்து கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே,
ஸோ அதனால் நம்ம வந்து என்ன சொல்ல ஒரு அந்த டிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய nav பார் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை மேக்ஸிமைஸ் பண்ண அப்படின்னா பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். ஓகே, ஸோ இது மினிமைஸ் பண்ணாலும் அதே தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ nav பார் வச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம இந்த சைட் பாரில் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இல்லையா அந்த ஹோம் இந்த சைட் பார் எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரியா, இப்போ இந்த nav பார் அப்படியே கொலாப்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து நம்ம சைட் பார். ஸோ இந்த சைட் பாரில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸோ ஒரு கமெண்ட் கொடுத்துக்கலாம் சைட் பார். ஸோ இந்த சைட் பாரில் நம்ம வைக்க போகிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஹோம், எக்ஸ்ப்ளோர், சப்ஸ்கிரிப்ஷன், லைப்ரரி அண்ட் ஷோ மோர். அதே மாதிரி எந்த சேனல்லாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கக்கூடிய இந்த லிஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அவுட்டர் டிவ் ஒன்று கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்டர் டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த டிவுக்கு உள்ளே நான் வந்து ஷார்ட்கட் லிங்க்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஷார்ட்கட் லிங்க்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பேஜுக்குள்ளே நேவிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஷார்ட்கட் லிங்க்ஸ்குள்ளே தான் நம்ம வந்து நம்மளுடைய கண்டென்ட் எல்லாத்தையும் வைக்க போகிறோம். ஸோ ஹோம், எக்ஸ்ப்ளோர் இது எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் அண்ட் இதெல்லாம் வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இமேஜ் ஒன்று வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து கிளிக்கபிளாக இருக்கணும். ரைட், ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆங்கர் டேக் அல்லது ஒரு லிங்க் ஒன்று கொடுக்குறேன். அந்த லிங்க்குள்ளே ஒரு இமேஜ் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அந்த இமேஜோட சோர்ஸ் வந்து images/home. ஓகே, ஸோ ஆல்ட்டை கூட நம்ம எடுத்து விட்டுடலாம். அண்ட் இதுக்கு வந்து ஹோம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் வந்துருக்கும். அண்ட் இதே மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ ஹோம்க்கு அடுத்து எக்ஸ்ப்ளோர். ஸோ எக்ஸ்ப்ளோர் அண்ட் இங்கேயுமே வந்து explore.png. அண்ட் அடுத்து வந்து subscription.png. அண்ட் இங்கே வந்து subscription. ஓகே, அண்ட் அடுத்தது வந்து library.png. இங்கே வந்து libraries. அண்ட் லைப்ரரிக்கு அடுத்து லைப்ரரி. ஓகே, ஸோ லைப்ரரிக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரி. history.png. அண்ட் ஹிஸ்ட்ரிக்கு அடுத்தது பிளேலிஸ்ட். ஓகே, இங்கே போயிட்டு playlist.png. அண்ட் இது வந்து பிளேலிஸ்ட். ஓகே, அண்ட் பிளேலிஸ்ட்டுக்கு அப்புறமா மெசேஜஸ். அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ஷோ மோட். இமேஜஸ்க்கு அடுத்து ஷோ மோட் அண்ட் ஷோ மோட். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான ஐகான்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. சரியா, ஸோ இது முடிச்சுட்டு வந்து ஒரு ஹெச்ஆர் ஒன்று கொடுத்துக்கலாம், ஒரு லைன். ஓகே, ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைட் பாராக நமக்கு தேவையான மாதிரி நம்ம வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைட் பார்க்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சைட் பார். ஓகே, சைட் பாருடைய கிளாஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ சைட் பார் இந்த கிளாஸுக்கு தான் நம்ம வந்து இப்போ எழுத போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து விட்த்து. ஸோ விட்த்து வந்து ஒரு 20%. அண்ட் இதோடைய ஹைட் வந்து 100 VH. ஓகே, ஸோ VH அப்படிங்கிறது ரிலேட்டிவ். ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த ஸ்க்ரீனோடைய ஹைட் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாகவே வந்து இதாக கொடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அண்ட் இதோட பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு. ஓகே, நீ வந்து எங்கே போனாலும் அந்த பொசிஷன் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இதோட டாப் வந்து 0. அண்ட் பேடிங் லெஃப்ட் வந்து 2%.
and padding top வந்து 20 pixel. ஓகே, ஸோ இப்போது சைட் பார் ஏன் இது மேலே போயிருக்கு, பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கோம், விட்த்து, ஹைட்டு, பொசிஷன், டாப்பு, பேடிங் லெஃப்ட், பாடி பேடிங் டாப். சாரி, இங்கே 20 கிடையாது, ஒரு 80 கொடுத்து பார்ப்போமா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான இதெல்லாம் வந்துடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இமேஜஸ் ஒன்றொன்னே நம்ம வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு சைட் பார் டாட் சைட் பார் அண்ட் இந்த சைட் பாருக்கு சைட் பார் கிடையாது, நம்ம வந்து இதை இன்னொரு கிளாஸ்க்குள்ள வச்சுருக்கோமே, ஷார்ட்கட் லிங்க்ஸ். ஓகே, இந்த ஷார்ட்கட் லிங்க்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஏ டேக்குள்ளே இருக்கக்கூடிய இமேஜ். ஓகே, ஸோ டாட் ஷார்ட்கட் லிங்க்ஸ் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏ, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இமேஜ். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து விட்த் வந்து ஒரு 20 பிக்சல். ஓகே, அண்ட் வந்து மார்ஜின் ரைட், ஸோ மார்ஜின் ரைட் வந்து ஒரு 20 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கும் மார்ஜின் வந்து ரைட் சைடில் வந்து 20 பிக்சல் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த லிங்க்ஸ் எல்லாம் ஸ்டைல் பண்ணலாம். டாட் ஷார்ட்கட் லிங்க்ஸ் அண்ட் இதோடைய ஏ. ஓகே, அண்ட் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாமா. ஸோ டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ், ஸோ டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்ன்னு கொடுக்கும்போது அது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று லைன் பை லைனாக அலைன் ஆகிக்கும். அண்ட் இதோடைய பார்டர் வந்து 0 அண்ட் இதோடைய ஹைட் வந்து 1 பிக்சல். ஓகே, பேக்ரவுண்ட் வந்து #CCC அண்ட் இதோடைய விட்த் வந்து நம்ம ஒரு 85% கொடுத்துக்கலாம். ஓகே, இல்லைன்னா இதோடைய டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தோம், இல்லை இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அந்த ரெண்டுமே வந்து சென்டராக அலைன் ஆகிடும். அண்ட் மார்ஜின் பாட்டம், ஓகே, மார்ஜின் பாட்டம் வந்து 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். அண்ட் இதோடைய விட்த்து, ஸோ இதோடைய விட்த்து வந்து ஃபிட் கண்டென்ட். ஓகே, எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட் ஆகிக்கும் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஃப்ளக்ஸ் ரேப், இது வந்து ரேப்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு வந்து நம்மளுடைய சைட் பார் செக்ஷன் வந்து வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதை இன்னும் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெச்ஆர்ஐ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டாட் ஷார்ட்கட் லிங்க்ஸ் அண்ட் ஷார்ட்கட் லிங்க்ஸில் வந்து நம்ம ஹெச்ஆர் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸ் அண்ட் பார்டர் 0 கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து 1 பிக்சல் அண்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட், ஸோ பேக்ரவுண்ட் வந்து #CCC அண்ட் இதோடைய விட்த் வந்து 85%. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து நம்மளுடைய இந்த செக்ஷன் ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இது மட்டும் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்க வந்து ரெட் கலரில் இருக்குது, ரைட். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை மட்டும் நான் வந்து எடுக்கிறேன். டாட் ஷார்ட்கட் லிங்க்ஸில் இருக்கக்கூடிய ஆங்கர் டேக்ஸுடைய ஃபர்ஸ்ட் சைல்டு. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சைல்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட கலர் நான் வந்து ரெட்டாக கொடுக்குறேன். ஓகே, ஸோ கலர் வந்து ரெட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு லிங்க் மட்டும் ரெட் கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைப்டு லிஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ index.html போகிறேன். இந்த ஷார்ட்கட் லிங்க்ஸை வந்து அப்படியே நம்ம வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே,
ஸோ ஷார்ட்கட் லிங்க்ஸ் வந்து அப்படியே நான் மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு கீழே வந்து நான் தனியாக ஒரு டிவ் கிரியேட் பண்ணுறேன், அதாவது சப்ஸ்கிரைப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த சப்ஸ்கிரைப்டு லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து மல்டிபிள் இமேஜஸ் வைக்க போகிறோம். ஓகே, நம்ம மேலே பண்ண அதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆங்கர் டேக் வைக்கிறேன், அண்ட் அந்த ஆங்கர் டேக்குள்ளே நம்ம வந்து இமேஜ் ஒன்று வைக்கிறேன். ஸோ இந்த ஆல்ட்டை எடுத்து விட்டுருவோம். ஸோ இமேஜோட சோர்ஸுக்கு வந்து இமேஜஸில் வந்து நமக்கு தேவையான இமேஜஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஜாக் எடுத்துக்கிறேன், அண்ட் இது வந்து பைத்தான் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். 3 4 5 6 7 8. ஓகே, ஸோ ஜாவா, நீங்கள் வந்து ஜாக்குக்கு பதிலாக சைமன். ஓகே, அண்ட் நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட், ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் சைமன், டாம். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே உங்களோட இமேஜஸ் ஃபோல்டரில் இருக்குது. ஓகே, ஸோ வந்து நீங்கள் ஆல்ரெடி அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் சிக்கு வந்து மேகன், அண்ட் சி++க்கு வந்து கேமரான், மாங்கோ. ஸோ மாங்கோக்கு வந்து மறுபடியும் சைமன் கொடுத்துக்கலாம், அண்ட் நீங்கள் வந்து மேகன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இல்லைனா இதை கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் நேம் கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ஒரு யூஐ வந்து அப்படியே வந்திருக்கும். அண்ட் இப்போ இதை வந்து நம்ம மறுபடியும் ஸ்டைல் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய style.cssல் போய்ட்டு இந்த பர்டிகுலர் கிளாஸில் வந்து கால் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கலாம். Ctrl+Z, காப்பி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு h3 ஒன்று வைக்க போகிறோம், சப்ஸ்கிரைப்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு ஒரு h3 ஒன்று வைக்கிறோம், அண்ட் இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கலாம். டாட் சப்ஸ்கிரைப் லிஸ்ட். ஓகே, அண்ட் இதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதோடைய ஃபாண்ட் சைஸ். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து 13 பிக்சல், அண்ட் இதோடைய மார்ஜின் வந்து 20 பிக்சல் டு 0, அண்ட் இதோடைய கலர் வந்து ஒரு 5A. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்னு கூட இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த லிங்க்ஸ், நம்ம வந்து இங்கே நிறைய லிங்க்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த லிங்க் ஒன்றே நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டாட் சப்ஸ்கிரைப் லிஸ்ட், அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆங்கர் டேக். ஓகே, ஸோ இதோடைய டிஸ்பிளே வந்து நம்ம ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறோம், அண்ட் அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் எல்லாமே சென்டர் அலைன் ஆகிடுச்சு, அண்ட் இதோடைய மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 20 பிக்சல். ஓகே, அண்ட் விட்த் வந்து ஃபிட் கண்டென்ட். ஓகே, அண்ட் ஃப்ளக்ஸ் ரேப் வந்து ரேப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேப் கொஞ்சம் டீசெண்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டாட் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட், அண்ட் இதுக்குள்ளே கூடிய ஆங்கர் டேக், அண்ட் அதுக்குள்ளே கூடிய இமேஜ். ஸோ இது போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோடைய விட்த்தை வந்து 25 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக சின்னதாகிடுச்சு, அண்ட் இதோடைய பார்டர் ரேடியஸ். ஓகே, ஸோ மார்ஜின் ரைட் வந்து மார்ஜின் ரைட் வந்து நம்ம ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இதோடைய பார்டர் ரேடியஸ், ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 50%. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இந்த சப்ஸ்கிரைப் இது வந்து செட் ஆகிடுச்சு, அண்ட் இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரு கேப் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே சப்ஸ்கிரைப் லிஸ்டோடைய h3. ஓகே,
ஸோ இங்கே வந்து ஒரு பிரேக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து நமக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். ஓகே, இங்கே இன்னொரு பிரேக் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இது ஓரளவுக்கு அலைன் ஆகி வந்துடுச்சு, ரைட்? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கண்டென்ட் செக்ஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய nav பார் வந்துடுச்சு அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய மெனு வந்துடுச்சு. ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து நம்மளுடைய கண்டென்ட் செக்ஷன் கிரியேட் பண்ணலாம். அண்ட் இதை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய அடுத்த ஃபைலே நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவோம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து நியூ ஃபைல் வீடியோ player.html. ஓகே, ஸோ இந்த வீடியோ player.htmlக்கும் இதுக்கும் இது வரைக்கும் உள்ள கண்டென்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ இதை அப்படியே நான் வந்து ரெப்ளிகேட் பண்ணி இப்போ கொடுக்குறேன். நீங்கள் index.htmlக்கு பதிலாக இங்கே வந்து வீடியோ player.html அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். இதோடைய டைட்டில் வேணால் நம்ம வந்து வீடியோ பிளேயர் வீடியோ பிளேயர் அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து index.html அண்ட் இது வந்து நம்மளுடைய வீடியோ player.html. ஓகே, ஸோ இது வரைக்கும் உள்ள கண்டென்ட் எல்லாமே நமக்கு வந்து சிமிலராக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மெனு வந்து டாகிள் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிக்கலாம். ஸோ இந்த வீடியோ player.html திரும்ப வரலாம். ஸோ இந்த மெனுவோடைய சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும். ஓகே, பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நம்மளுடைய document.query selector வச்சு எடுக்கிறேன். ஓகே, ஸோ லெட் மெனு ஐகான் equal to document.query selector and query selector வந்து dot menu icon. ஓகே, அண்ட் அதே மாதிரி இது வந்து சைட் பாரில் வந்து டாட் சைட் பார். ஓகே, அண்ட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிளாஸ். அண்ட் இங்கே வந்து கண்டெய்னர். இதுக்கு வந்து கண்டெய்னர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது நம்மளோட index.html நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சைட் பார் அப்படின்ற கிளாஸ் இங்கே இருக்குது. அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெனு ஐகான். ஓகே, ஸோ மெனு ஐகான் அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய nav பாரில் இந்த மெனு ஐகான் அப்படிங்கக்கூடிய லிஸ்ட் வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். அண்ட் கண்டெய்னர் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளுடைய மெயினுடைய செக்ஷன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கண்டெய்னர் க்ரியேட் பண்ணலை. ஸோ இதை வந்து நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் இந்த மெனு ஐக்கானுடைய ஆன் கிளிக். ஸோ மெனு ஐக்கான் டாட் ஆன் கிளிக் ஸோ இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா சைட் பார் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் டாகிள். ஸோ அந்த டாகிள் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அங்கே அந்த ஒரு கிளாஸ் அங்கே இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணும், இல்லை அப்படின்னா ஆட் பண்ணும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஒன்று எழுதுறேன். ஓகே, ஸ்மால் சைட் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதுறேன். இந்த கிளாஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம், ஆனால் நம்ம கிளாஸ் இன்னும் எழுதலை. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து அந்த ஸ்மால் சைட் பாருக்குரிய அந்த கிளாஸை வந்து நம்ம எழுதி வச்சிடலாம். ஓகே, ஓகே டாட் ஸ்மால் சைட் பார். ஓகே, இதோடைய விட்த்தை வந்து ஒரு 5% குறைச்சிக்கலாம். ஓகே, அண்ட் ஸோ இதுக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பி டேக்கில் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏன் நம்ம வந்து இதெல்லாம் பி டேக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா என்ன சொல்கிறது, நமக்கு வந்து சிஎஸ்எஸ் எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளுடைய வீடியோ பிளேயரில் இப்போ நம்ம பண்ணது எல்லாமே index.html. ஓகே, ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி நம்மளுடைய வீடியோ player.html நான் இதை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே,
ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பி டேக் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஸ்டைல் எழுதி வச்சிடலாம். ஓகே, இங்கே போயிட்டு டாட் ஸ்மால் சைட் பார் அண்ட் டாட் ஸ்மால் சைட் பாரில் ஏக்குள்ளே இருக்கக்கூடிய பி அண்ட் பி டேக்குடைய டிஸ்பிளே வந்து நம்ம நன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி வந்து இந்த H3 ஓகே டாட் ஸ்மால் சைட் பாருடைய H3 அண்ட் இதோடைய டிஸ்பிளேவே வந்து நம்ம நன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய லைன் ரைட், ஸோ டாட் ஸ்மால் சைட் பார் அண்ட் இதில் இருக்கக்கூடிய HR. ஓகே, ஸோ இதோடைய width வந்து 50% and margin bottom it's 25 pixel. ஓகே, இப்போ வந்து ஒருவேளை நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கூட பாருங்கள் நம்மளுடைய ஓகே இந்த பி டேக் ஓகே ஏபின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே ஹைட் ஆகிடுச்சு அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து இதையுமே வந்து பி டேக்குள்ளே கொடுக்கணும். ஓகே, செட் சி பைத்தான். ஓகே, index.html தானே. ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் and Java and JavaScript and C Mongo. ஓகே, ஸோ இதையுமே நம்ம வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ player.html இதையுமே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிப்போம். ஓகே, சரி இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா பாருங்கள் நம்மளுடைய மெனு பார் வந்து மினிமைஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் வீடியோ player.htmlக்கு ஏன் வரல, நம்மளுடைய script.jsஸில் மெனு ஐக்கான் அப்படிங்கிறத நம்ம இங்கே வந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகே, மெனு ஐக்கான் அண்ட் சைட் பாரில் வந்து ஸ்மால் சைட் பார் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அண்ட் சேம் ஸ்ட்ரக்சர் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ரைட், ஃப்ளெக்ஸ் டிவ் ஓகே சைட் பாரில் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ஸ்மால் சைட் பார் ஆட் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்மால் சைட் பார் ஆட் ஆகுது. ஓகே, index.html அப்படியே ரெப்ளிகேட் பண்ணலாமே, அப்படியே காப்பி பண்ணிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ index.html போகிறோம், நமக்கு வந்து மெனு ஒர்க் ஆகுது அண்ட் அதே மாதிரி வீடியோ player.html போகிறோம், மெனு ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப போட்டு இதுக்குள்ளே தலையை உடைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, ஏன்னா இது வரைக்கும் உள்ள கண்டென்ட் எல்லாமே சிமிலர் தான். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துக்கோமோ அதே தான் இங்கேயும் ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ அடுத்து வந்து நம்ம index.html ஒர்க் பண்ண போகிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடி. ஓகே, நம்மளுடைய சைட் பார் முடிஞ்சது, நம்மளுடைய nav பார் முடிஞ்சது. ஓகே, அடுத்து வந்து நம்மளுடைய மெயின் செக்ஷன் வந்து ஒர்க் பண்ணணும். ரைட், இங்கே வந்து நம்ம இந்த இமேஜ் வைக்கணும் அண்ட் அதே மாதிரி நமக்கு தேவையான வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பாப்புலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெயின் செக்ஷன் ஒன்று போடலாம். ஓகே, அண்ட் இந்த மெயின் செக்ஷனுக்கு வந்து ஒரு கண்டெய்னர். ஓகே, கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த டிவுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய அந்த பெரிய இமேஜ் வைக்கணும். ரைட், ஸோ இந்த இமேஜ் வைக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போயிட்டு பேனர். ஸோ பேனர் அப்படின்ற கிளாஸ் உள்ள ஒரு டிவ் எடுக்கிறேன், அந்த டிவுக்குள்ளே நான் ஒரு இமேஜ் வைக்கிறேன் அண்ட் இந்த இமேஜுக்கு வந்து ஸோ images/banner.png. ஓகே, ஸோ இதை எடுத்து விட்டுலாம். இப்போ சேவ் பண்ணுறோம், போனோம் அப்படின்னா index.html. ஓகே, ஸோ வந்து நம்மளுடைய பேனர் வந்துடுச்சு. ஆனால் பேனர் பாருங்க ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பேனர் வந்துடுச்சு ஆனால் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் சைஸாக இருக்குது. ரைட், ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு ஒரு CSS எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு
இந்த கண்டெய்னருக்கு வந்து நம்ம சிஎஸ்எஸ் எழுதுகிறோம். டாட் கண்டெய்னர். ஓகே, கண்டெய்னருக்கு வந்து பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ஹேஷ்டாக் F9 F9. ஓகே, இதோடைய பேடிங். ஸோ பேடிங் லெஃப்ட் வந்து 22%. ஓகே, இதோடைய பேடிங் ரைட் வந்து 2%. ஸோ இது வந்து நம்ம 22% ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதோட டோட்டல் பேடிங் இது வந்து நம்ம 20% கொடுத்துருக்கோம். அதனால் இதை வந்து 22% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு 15% அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் 17% அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து 22 கொடுத்ததுனால 22ன்னு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதோடைய பேடிங் டாப். ஓகே, பேடிங் டாப் வந்து 20 பிக்சல் அண்ட் பேடிங் பாட்டம். ஸோ இதோடைய பேடிங் பாட்டமே வந்து 20 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இமேஜுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு பேடிங் எல்லாம் செட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேனரோடைய விட்த்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். டாட் பேனர். ஸோ இதோடைய விட்த்து வந்து நான் வந்து 100% அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த விட்த்து வந்து கரெக்டாக இங்கே வந்து நிற்கிது. ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பண்ண போகிறது இந்த பேனர் இமேஜ். டாட் பேனர் இமேஜ் அண்ட் இதோடைய விட்த்தையுமே வந்து நம்ம 100% கொடுத்துக்கலாம். அண்ட் இதோடைய பார்டர் ரேடியஸ். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து இதுக்குள்ளே வந்து செட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சிஎஸ்எஸ் எழுத நமக்கு வந்து நம்மளுடைய சைட் சேஞ்ச் ஆகிட்டே வரதை நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இப்போ சிஎஸ்எஸ் வந்துச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து இதில் வந்து நமக்கு தேவையான வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பாப்புலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம index.html போகலாம். index.html இந்த பேனருக்கு கீழே நம்ம கண்டெய்னருக்கு உள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லிஸ்ட் கண்டெய்னர் டிவ் ஒன்று வைக்கலாம். ஸோ லிஸ்ட் கண்டெய்னர். ஓகே, ஸோ லிஸ்ட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டிவுக்கு உள்ளே தான் நமக்கு தேவையான வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ டாட் விட் லிஸ்ட். ஓகே, இது வந்து அடுத்த இது வீடியோ லிஸ்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வைக்க போகிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இமேஜ் வைக்கலாம். ஓகே, ஸோ ஒரு இமேஜ் வைக்கிறேன். அந்த இமேஜோட சோர்ஸ் வந்து images/thumbnail1. ஓகே, ஆல்ட் தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த இமேஜை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு அடுத்த பேஜுக்கு நேவிகேட் ஆகணும். ரைட், ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக ஒரு ஆங்கர் டேக்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஏ டேக்குள்ளே கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ கிளாஸ் வந்து thumbnail அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். thumbnail. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இன்னொரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃப்ளக்ஸ் டிவ். ஓகே, ஸோ இந்த ஃப்ளக்ஸ் டிவ் வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம். சாரி, டாட் ஃப்ளக்ஸ் டிவ். ஓகே, ஸோ இந்த ஃப்ளக்ஸ் டிவ் அப்படிங்கக்கூடிய நம்ம அந்த கிளாஸ் வந்து ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்ம அந்த கிளாஸையே வந்து இந்த டிவ்வு கொடுத்துக்க போகிறோம். அண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸ் டிவுக்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து எந்த யூசர் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லக்கூடியது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வைக்கிறேன். அண்ட் இந்த இமேஜ் சோர்ஸுக்கு வந்து இமேஜஸில் வந்து எந்த யூசர் அப்படிங்கிறத நம்ம வந்து காட்ட போகிறோம். ஓகே, ஸோ அடுத்தது இதுக்கு கீழே வந்து நம்ம இன்னொரு டிவ் வைப்போம். டாட் விட் இன்ஃபோ. ஸோ இதையும் இன்னொரு என்ன சொல்கிறது, இன்னொரு ஆங்கர் டேக் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்மளுடைய அடுத்த பேஜ், அதாவது வீடியோ பிளேயர் டாட் HTML. ஓகே,
ஸோ இந்த வீடியோ பிளேயர் டாட் HTML அப்படிங்கக்கூடிய இந்த பேஜுக்கு தான் நான் இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் JavaScript UI designing UI designing course for beginners. We are creating YouTube UI. Okay, ஸோ இப்போ வந்து we are creating YouTube UI அப்படின்னு கொடுத்துட்டோம். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து நமக்கு வந்து எந்த சேனல் அப்படின்றது தெரியணும், ரைட்? ஸோ ஒரு டேக் வச்சுட்டு நம்ம சேனல் நேம் ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அண்ட் அதே மாதிரி இன்னொரு டேக் வச்சுட்டு நம்ம வந்து எத்தனை வியூஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஓகே, 100K வியூஸ் அண்ட் வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி அப்படிங்கிறத. ஸோ 2 days ago. ஸோ நம்மளுடைய ஆக்சுவல் யூடியூப் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கண்டென்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ யூடியூப் போகிறேன். ஓகே, ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் இருக்கும் அண்ட் வந்து சேனல் அண்ட் எத்தனை வியூஸ் அண்ட் எப்போ போஸ்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நடுவில் வந்து ஒரு டாட் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டாட் வச்சுக்கலாம். ஸோ புல். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டு வந்துடுச்சு. சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய இந்த மொத்த கண்டென்ட்டே நம்ம வந்து ஸ்டைல் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் போய்க்கலாம். ஓகே, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தம்ப்நெயில்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, டாட் வீடியோ. ஸோ டாட் விட்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தம்ப்நெயில். ஓகே, இதில் வந்து விட்த் வந்து ஒரு 100%. ஓகே, அண்ட் பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 5 பிக்சல். ஓகே, ரொம்ப இதாகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வந்து இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ் டிவ். ஓகே, ஸோ டாட் விட்லிஸ்ட்டு அண்ட் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளெக்ஸ் டிவ்வுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அலைன் ஐட்டம்ஸ் வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட். ஓகே, அண்ட் மார்ஜின் டாப் 7 பிக்சல். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இதுக்குள்ளே கூட இமேஜ். ஓகே, இதே வந்து நம்ம ரவுண்டாக சின்னதாக்கிக்கலாம். ஸோ டாட் விட்லிஸ்ட்டு அண்ட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளெக்ஸ் டிவ் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இமேஜ். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோடைய விட்த்தை வந்து நம்ம வந்து 35 பிக்சல்னு கொடுத்துக்கலாம். அண்ட் இதோடைய மார்ஜின் ரைட். ஸோ இதோடைய மார்ஜின் ரைட் வந்து 10 பிக்சல். இதோடைய பார்டர் ரேடியஸ் 50%. ஓகே, அடுத்தது இதோடைய பார்டர் ரேடியஸ் 50%. அடுத்து வந்து விட் இன்ஃபோ இந்த இருக்கு இல்லையா? ஸோ இந்த விட் இன்ஃபோ செக்ஷன். ஓகே, இந்த டைட்டில் செக்ஷன் நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகே, ஸோ டாட் விட் இன்ஃபோ. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு கலர் வந்து 5A இதே கொடுத்துக்கலாம். அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 13 பிக்சல். ஓகே, ஸோ விட் இன்ஃபோ முடிஞ்சது. அண்ட் அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆங்கர் டேக். ஏன்னா இது வந்து நம்ம கிளிக் பண்ண உடனே இன்னொரு செக்ஷனுக்கு போகணும், ரைட்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த விட் இன்ஃபோக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டைட்டில் வந்து நம்ம ஒரு ஆங்கர் டேக்காக கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆங்கர் டேக்கே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ டாட் விட் இன்ஃபோ அண்ட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆங்கர் டேக் வந்து கலர் வந்து black. ஓகே, அண்ட் ஃபாண்ட் வெயிட் வந்து 600 பிக்சல். ஓகே, ஸோ இது நல்லா போல்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக. ஓகே, அண்ட் இதோடைய டிஸ்பிளே வந்து பிளாக்காக கொடுத்துக்கலாம். அண்ட் இதோடைய மார்ஜின் பாட்டம் 5 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது யூஐ வந்து ஓரளவுக்கு நமக்கு செட் ஆகிடுச்சு. ஓகே,
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த விட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து மல்டிபிள் டைம்ஸ் ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். 2 3 4 5 6 7 8. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இதாக தெரியுது. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். ஓகே. விட் லிஸ்ட் எழுதியிருக்கோம். ஓகே. இதுக்கு பேரண்ட் ஓகே, இந்த லிஸ்ட் கண்டெய்னருக்கு ஒரு சிஎஸ்எஸ் எழுதிடலாம். ஓகே. டாட் லிஸ்ட் கண்டெய்னர் ஓகே. இதோடைய டிஸ்பிளே வந்து கிரிட்டாக கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த கிரிட் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய கண்டென்ட்டை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கிரிட் ஃபார்மேட்டாக, டேபிள் ஃபார்மேட்டாக கிடையாது, ஒரு நமக்கு தேவையான காலம் அண்ட் ரோஸ் பேஸ் பண்ணி இது. அண்ட் நம்ம வந்து கிரிட்டோடைய காலம்ஸ், ஸோ கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் இது வந்து நம்ம வந்து ரிப்பீட் கொடுத்துக்கலாம். அண்ட் இதோடைய பேராமீட்டர்ஸ் வந்து ஆட்டோ ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ ஆட்டோ ஃபிட் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இருக்கக்கூடியதை பொறுத்து ஃபிட் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அண்ட் இதுக்கு வந்து மின் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 250 பிக்சல். ஒரு 30 பிக்சல் கொடுத்து 15 பிக்சல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூஐ வந்து ஆல்மோஸ்ட் செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்றுக்கும் வேறு வேறு இமேஜஸ் thumbnail 3 and thumbnail 4, thumbnail 5, thumbnail 6, thumbnail 7, thumbnail 8. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் index.html ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் இதில் வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா நேராக என்னை வந்து அடுத்த பேஜுக்கு கொண்டு போகணும். ரைட். ஸோ இங்கே போனோம் அப்படின்னா வீடியோ பிளேயர்.htmlனு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இமேஜுக்கும் நம்ம வந்து அதை செட் பண்ணி விட்டுடலாம். ஓகே. ஸோ சோர்ஸ் இமேஜஸ் வீடியோ பிளேயர்.html. ஓகே. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இமேஜுக்கும் நம்ம வந்து இதை கொடுக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் விட் லிஸ்ட்டு, செகண்ட் வீடியோ, அண்ட் இது வந்து தேர்ட் வீடியோ, ஸோ இது வந்து ஃபோர்த் வீடியோ, ஃபிஃப்த் வீடியோ, சிக்ஸ்த், செவன்த், எயித். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நான் ஏதாவது ஒரு இமேஜில் கிளிக் பண்ணால் கூட என்ன வந்து இந்த வீடியோ பிளேயர்.html அப்படிங்கக்கூடிய இந்த பேஜுக்கு வந்து அது ரீடைரக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய இதையும் செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மெனுவை சின்னதாகணும் அப்படின்னா இந்த பக்கம் பாருங்கள் ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்குது. கரெக்டாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்டெய்னர் வந்து லார்ஜ் மெனு பார் இது கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ போயிட்டு container.classlist.toggle. ஓகே. இதுக்கு வந்து லார்ஜர்
ஸோ லார்ஜ் கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். style.cssல இப்போ லார்ஜ் கண்டெய்னருக்கு வந்து நம்ம style.css எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு .large container. ஸோ லார்ஜ் கண்டெய்னருடைய பேடிங் லெஃப்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் 7 பிக்சல். ஓகே, ஏன்னா நம்ம வந்து இங்கே கண்டெய்னருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேடிங் லெஃப்ட் வந்து 22 பிக்சல்னு கொடுத்துக்கோம், ரைட்? ஸோ இங்கே வந்து அதோடைய பேடிங்கை மட்டும் 7 பிக்சலாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் மினிமைஸ் பண்ணேன் அப்படின்னா பேடிங் வந்து உங்களுக்கு டக்குன்னு வரும். ஸோ இப்போ வந்து 7 பிக்சல் அப்படிங்கிறத விட இன்னும் ஸோ இப்போது கண்டெய்னருக்கு வந்து பேடிங் லெஃப்ட் வந்து நம்ம 22 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இந்த கண்டெய்னர் நம்ம வந்து எங்கே கொடுத்துருக்கோம்? ஸோ இந்த மெயின் கிளாஸ் கண்டெய்னர் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கண்டெய்னருடைய ஸ்டைலை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா பேடிங் லெஃப்ட் 22% கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ பேடிங் லெஃப்ட் வந்து நம்ம வந்து இங்கே 22% கொடுத்துருக்கோம், நம்ம வந்து 22 பிக்சல் கொடுக்கல. ஸோ அதனால தான் வந்து நமக்கு இங்கே வந்து லார்ஜ் கண்டெய்னரோட பேடிங் வந்து நம்ம வந்து 70 பிக்சலாக கொடுக்க வேண்டியது, இல்லைனா 7% கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பர்சன்டேஜில் கொடுத்தா உங்களுக்கு கட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கண்டெய்னர் வந்து பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்கேன், இங்கே வந்து நான் வந்து பிக்சல்னு கொடுத்தேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து இதை வந்து கரெக்டாக அலைன் பண்ண முடியல. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நான் மெனு கொண்டு வந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டெய்னர் வந்து சின்னதாகிக்குது. அண்ட் மெனு வந்து நான் டாகிள் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டெய்னர் வந்து பெருசாகிக்குது. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ player.html. ஓகே, ஸோ இந்த வீடியோ player.html தான் நம்ம வந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆக்சுவலி வந்து nav பார் நம்ம போட்டு வச்சாச்சு. ஸோ nav பார் தேவையில்லை. அண்ட் சைட் பாருமே நம்ம போட்டு வச்சாச்சு, சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ளே வந்து ஒரு கண்டெய்னர் வைக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம 2 ரோ வைக்கணும், அதாவது ஒரு ரோ 2 காலம் வைக்கணும். ஓகே, ஸோ பிளேயருக்கு ஒரு காலம் வைக்கணும். அண்ட் அதே மாதிரி நமக்கு வந்து இதுக்கு ஒரு காலம் வைக்கணும், சைடில் நம்ம இந்த ரெக்கமெண்டட் வீடியோஸ்லாம் காட்டுறதுக்காக. ஓகே, ஸோ இந்த சைடில் ரெக்கமெண்டட் வீடியோஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ இதெல்லாம் காட்டுறதுக்கு நம்ம தனியாக ஒரு காலம் வைக்கணும். ஸோ ஒரு இதே வந்து நம்ம 2 இதாக பிரிக்கணும். ஸோ தற்சமயம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சைட் பாரை வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தேவைப்படும் போது நம்ம சைட் பாரை எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட் கண்டெய்னர். ஓகே, கண்டெய்னர் அப்படின்ற ஒரு இது போடுறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோ வச்சு ஒரு டிவ் கொடுக்குறோம். ஓகே, அண்ட் இதுக்கு உள்ளே வந்து நம்ம 2 காலம் வைக்கிறோம். ஒன்று வந்து வீடியோ ப்ளே, ஸோ ப்ளே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் வைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஸோ இதை வந்து என்டர் கொடுத்துக்கலாம். ப்ளே வீடியோவுக்கு அடுத்து நம்ம வந்து ஒரு சைட் பார். ஓகே, ரைட் சைட் பார். ஸோ இப்போ வந்து நமக்கு 2 டிவ் இருக்கும். ஒன்று வந்து வீடியோ ப்ளே பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட்டு, இன்னொன்று வந்து நம்மளுடைய சைட் பார் ரைட் சைடில் வரக்கூடிய அந்த கண்டென்ட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ வைக்கிறோம். ஓகே, ஸோ ஒரு வீடியோ டேகு. அண்ட் இதோடைய சோர்ஸ் நம்ம வைக்க போகிறதில்ல, பட் வந்து இதுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, ஆடியோ, வீடியோ, பாஸ், ப்ளே இது எல்லாமே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கே வந்து நீங்கள் ஆட்டோ ப்ளேயும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஆட்டோ ப்ளே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு சோர்ஸ் வந்து ஒரு src images/video.mp4 அண்ட் இதோடைய டைப் வந்து வீடியோ mp4. ஓகே, ஸோ இங்கே வந்து நீங்கள் இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ப்ளே ஆகாது. ஆனால் அதுவே இங்கே கண்ட்ரோல்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட்டோ ப்ளே அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சோம். ஓகே,
ஸோ இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், அந்த வீடியோ ப்ளே ஆகுது. பட் வந்து ஃப்ரேமோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை வந்து இப்போ நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட style.css போயிட்டு இந்த வீடியோவை வந்து நம்ம இப்போ எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வீடியோ பிளேயரில் போகிறோம். ஸோ இங்கே வந்து இந்த கண்டெய்னர் கூட நம்ம இன்னொரு கிளாஸ் கொடுத்துக்கலாம், ப்ளே கண்டெய்னர். ஓகே, ஸோ இந்த ப்ளே கண்டெய்னர் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்டைலை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். டாட் ப்ளே கண்டெய்னர். ஓகே, இதோடைய பேடிங் லெஃப்ட் வந்து ஒரு 2%. ஓகே, அண்ட் அதே மாதிரி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய ரோ. ஓகே, இந்த ரோ இருக்கு இல்லையா, ஸோ இதையும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். டாட் ரோ அண்ட் இதுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸு அண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் அண்ட் ஃப்ளக்ஸ் ரேப். ஸோ ஃப்ளக்ஸ் ரேப் வந்து ரேப். ஓகே, அண்ட் அதே மாதிரி நம்ம இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளே வீடியோ செக்ஷன். ஓகே, ஸோ இந்த ப்ளே வீடியோ செக்ஷனில் இருக்கக்கூடிய நம்ம டாட் ப்ளே வீடியோ ஸோ இதோடைய ஸோ இந்த ப்ளே வீடியோடைய ஃப்ளெக்ஸ் பேசிஸ். ஸோ ஃப்ளெக்ஸ் பேசிஸை வந்து ஸோ இதை வந்து 69% நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஓகே, அண்ட் இதில் வந்து டாட் ப்ளே வீடியோ அண்ட் இது கூட வந்து வீடியோ. ஓகே, ஸோ இந்த வீடியோவுடைய விட்த்தை வந்து ஒரு 100%. ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய வீடியோ வந்து நம்ம கரெக்டாக சைஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த சைட் பாரை வந்து நம்ம சைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதோடைய ரைட் சைட் பார். ஓகே, ஸோ இதோடைய ஃப்ளெக்ஸ் பேசிஸ். ஸோ ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து ஒரு 30% கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ லிஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். நம்ம என்னென்ன வீடியோ கொடுக்கணும், நீங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸில் என்னென்ன வீடியோ வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணணும். ரைட், ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு என்ன சொல்கிறது ஹேஷ்டேக்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்ஸ் இருக்குது அண்ட் இங்கே வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட், ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூ வைக்கிறேன் அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம ஆங்கர் டேக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஹேஷ்டேக் கோடிங். ஓகே, நான் இங்கே வந்து இதோடைய கண்ட்ரோல்ஸ்லேருந்து ஆட்டோ ப்ளே எடுத்து விட்டுறேன். ஓகே, ஸோ ஆட்டோ ப்ளே எடுத்து விட்டுட்டிங்கன்னா வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகாது. நம்ம ஆட்டோ சேவில் வச்சுருக்கிறதுனால நான் இங்கே பண்ணக்கூடிய சேஞ்சஸ் ஒவ்வொன்றுக்கும் இந்த வீடியோ வந்து ரீஸ்டார்ட் ஆகி ப்ளே ஆகிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ HTML5 அதே மாதிரி CSS JavaScript. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஸ்டைலிங் எழுதிக்கலாம். ஓகே, style.css அண்ட் டாட் ப்ளே வீடியோ அண்ட் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆங்கர் டேக்ஸ் அண்ட் இதோடைய கலர் வந்து ப்ளூவாக கொடுத்துக்கலாமா, 0000 அண்ட் இதோடைய ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு ஸ்மால் அண்ட் 13 பிக்சல். ஓகே, ஓகே, ஸோ இப்போ வந்து இது செட் ஆகிடுச்சு அண்ட் இந்த வீடியோவுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து ஒரு பிரேக் கொடுத்துக்கலாம் அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து இந்த வீடியோவுடைய டைட்டில் வந்து ஒரு H3யில் கொடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் பைத்தான் ஆர் இஸ் JavaScript tutorial built for beginners. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து வீடியோ ப்ளே இதுக்குள்ளே இன்ஃபோ வைக்க போகிறோம். ஓகே, டாட் ப்ளே வீடியோ இன்ஃபோ. ஓகே,
ஸோ இப்போ இந்த டிவுக்குள்ளே தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து எப்போ போஸ்ட் பண்ணாங்க, எவ்வளோ வியூ வந்திருக்கு, அண்ட் இதுங்க இந்த லைக்கு ஷேரு இதெல்லாம் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஒரு பேராகிராஃப் வைக்கிறேன். ஸோ எத்தனை வியூ அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். 100K வியூஸு அண்ட் எப்பவும் போல் அந்த புல்லட் வைக்கணும், ரைட்? ஸோ புல் அண்ட் என்னைக்கு போஸ்ட் பண்ணோம் அப்படின்றது 2 days ago. ஓகே, 2 days ago அப்படிங்கிறது 100K. ஓகே, அண்ட் இந்த லைக்கு ஷேரு அது எல்லாத்தையும் ஒரு இதாக வச்சுக்கலாமா? ஸோ இன்னொரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் அந்த டிவுக்குள்ளே ஒரு ஆங்கர் டேகு அண்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு இமேஜ் டேக் வைக்கிறேன். அண்ட் இந்த இமேஜோட சோர்ஸ் வந்து images/like.png. ஓகே, அண்ட் வந்து இங்கே வந்து எத்தனை லைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் செட். ஸோ அடுத்து வந்து டிஸ்லைக். ஸோ டிஸ்லைக் வந்து இப்போ நம்ம வந்து யூடியூப்பில் காட்டுறது கிடையாது. ஸோ டிஸ்லைக் ஆப்ஷன் மட்டும் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஷேரு, அடுத்தது வந்து சேவ். ஓகே, ஸோ இந்த ஷேருக்கு வந்து நம்ம ஷேர் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துக்கலாம். அண்ட் சேவுக்கு வந்து சேவ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன சொல்கிறது, இந்த இது எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு வர வேண்டிய அந்த செக்ஷன்ஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளே வீடியோ அண்ட் இதோடைய ஹிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து சிஎஸ்எஸ் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் வெயிட் வந்து 600 கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 22 பிக்சல். ஓகே, ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஹிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி இந்த ஹெட்டிங் தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம இந்த செக்ஷனை ஃபுல்லாக நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஓகே, ஸோ மறுபடியும் போயிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே கூடிய அந்த ப்ளே வீடியோ இன்ஃபோ அப்படின்ற செக்ஷன் ப்ளே வீடியோ அண்ட் இதுக்குள்ளே ப்ளே வீடியோ இன்ஃபோ அண்ட் இதுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ் அண்ட் அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் அண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் ஃப்ளக்ஸ் ரேப் வந்து ரேப். ஓகே, ஸோ மார்ஜின் டாப் வந்து 10 பிக்சல். ஃபாண்ட் சைஸ் வந்து 14 பிக்சல் அண்ட் இதோடைய கலர் வந்து 5A இதே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஐகான்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து அசைன் ஆகிடுச்சு, ரைட்? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஐகான்ஸோடைய சைஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அந்த இமேஜஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இது பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ளே வீடியோ அண்ட் இதுக்கு வந்து ப்ளே வீடியோ இன்ஃபோ அண்ட் ஆங்கர் டேக் அதுக்குடைய இமேஜ். ஓகே, ஸோ இப்போ வந்து டிஸ்பிளே வந்து இன்லைன் ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கலாம் அண்ட் அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் மார்ஜின் லெஃப்ட். ஸோ மார்ஜின் லெஃப்ட் வந்து 15 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஐகான்ஸ் எல்லாம் அலைன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜஸை வந்து இந்த லிங்க்ஸை வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வீடியோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளே வீடியோ இன்ஃபோ அண்ட் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆங்கர் டேக்ஸு அண்ட் இதுக்கு வந்து டிஸ்பிளே வந்து இன்லைன் ஃப்ளெக்ஸு ஸோ இதை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த இமேஜஸ்க்கு வந்து விட்த் வந்து ஒரு 20 பிக்சல். ஸோ அதே மாதிரி வந்து மார்ஜின் ரைட்
மார்ஜின் ரைட் வந்து ஒரு 8 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த யூஐ வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ளே வீடியோவில் இருக்கக்கூடிய ஆங்கர் டேக்ஸ் இங்கே போயிட்டு ப்ளே வீடியோ அண்ட் இதில் ப்ளே வீடியோ இன்ஃபோவில் இருக்கக்கூடிய ஆங்கர் டேக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகே, ப்ளே வீடியோ இதுக்கு உள்ளே நம்ம வந்து டேக்ஸ் அண்ட் டேக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆங்கர் டேக்ஸ். ஓகே, ஸோ ஏன் நம்ம வந்து இதை டேக்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக ஆங்கர் டேக்ஸ்னு கொடுக்கும்போது இதையுமே நம்ம வந்து ஆங்கராக தான் வச்சுருக்கோம், லிங்காக தான் வச்சுருக்கோம். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் இப்படி கொடுத்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மொத்த லிங்க்ஸுமே வந்து இந்த ப்ளே வீடியோ அப்படின்ற கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதோட சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்கும் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து இது வச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு லைன் கொடுத்து பிரேக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ஹெச்ஆர் கொடுத்து பிரேக் பண்ணுறேன், ஒரு லைன் வருது. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம வந்து இது யாரோட வீடியோ அப்படின்றத காட்டணும், ரைட்? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து கமெண்ட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பப்ளிஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் வைக்க போகிறோம். பப்ளிஷர். ஓகே, ஸோ இந்த பப்ளிஷர் கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு இமேஜ் வைக்கிறோம். அண்ட் இந்த இமேஜோட சோர்ஸ் வந்து images/jack.png அண்ட் அது கீழே வந்து நம்ம வந்து ஒரு div வைக்கலாம். அண்ட் இங்கே வந்து எந்த சேனல் அப்படிங்கிற நம்ம வந்து கொடுக்கலாம், ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஒரு 500K சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, அண்ட் இந்த டிவுக்கு வெளியே வந்து நம்ம வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் வைக்கலாம். ஓகே, ஸோ பட்டன் வந்து டைப் வந்து பட்டன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து சப்ஸ்கிரைப். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனை நம்ம வந்து சரி பண்ணி விட்டுடலாமா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பப்ளிஷர் செக்ஷனை வந்து நான் வந்து சிஎஸ்எஸ் எழுதுறேன். .publisher அண்ட் இதுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ். ஓகே, அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர், மார்ஜின் டாப் வந்து 20 பிக்சல் அண்ட் .publisher அண்ட் இதோடைய div. ஓகே, ஸோ ஃப்ளெக்ஸ் வந்து 1 அண்ட் லைன் ஹைட் வந்து 18 பிக்சல். ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம வந்து இந்த டிவ்வுடைய டோட்டல் ஸ்ட்ரக்சரை வந்து இப்போது சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து வந்து எப்போ போல் இமேஜை சின்னதாக்கி ரவுண்ட் ஆக்கணும். ஓகே, ஸோ .publisher அண்ட் அதுக்குள்ளே கூட இமேஜோடைய விட்த்து வந்து 40 பிக்சல் அண்ட் இதோடைய பார்டர் ரேடியஸ் வந்து 50%. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இமேஜ் வந்து ரவுண்ட் ஆகிடும். அண்ட் இதுக்கு வந்து ரைட்டில் வந்து ஒரு மார்ஜின் கொடுத்துக்கலாம். மார்ஜின் ரைட் வந்து 15 பிக்சல். ஓகே, அண்ட் அதே மாதிரி இதுக்குள்ளே நம்ம வச்சுக்கக்கூடிய இந்த பேராகிராஃப் டேக்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பப்ளிஷருக்கு உள்ளே இருக்கக்கூடிய div, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பேராகிராஃப் டேக். ஓகே, ஸோ இதோடைய கலர், டெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம பிளாக்கே கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் வெயிட், ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து 600. ஃபாண்ட் சைஸ் வந்து
18 pixel. ஓகே, அதே மாதிரி இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஸ்பேன். ஓகே, டாட் பப்ளிஷர் டாட் div டாட் ஸ்பேன், div span. ஓகே, ஸோ இந்த ஸ்பேனுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 13 பிக்சல் அண்ட் கலர் வந்து இதே கொடுத்துக்கலாம் 5A. ஓகே, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய div கிடையாது, நார்மல் div. சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு கொடுத்துக்கோம், சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த செக்ஷன் முடிஞ்சது. ஸோ அடுத்து வந்து நம்ம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பட்டன், ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட் பப்ளிஷரில் இருக்கக்கூடிய பட்டன். ஓகே, அண்ட் இதோடைய பேக்ரவுண்டு வந்து ரெட், கலர் வந்து ஒயிட், பேடிங் வந்து 8 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம், 30 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, அண்ட் இதோடைய பார்டரை வந்து 0 ஆக்கிக்கலாம். ஸோ பார்டர் 0 அண்ட் அவுட்லைன் வந்து 0. ஓகே, அண்ட் இதோடைய பார்டர் ரேடியஸ், ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 4 பிக்சல் அண்ட் வந்து கர்சர் வந்து பாயிண்டராக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பட்டனும் வந்து நமக்கு செட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன் இருக்குது, ரைட்? ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் வரைக்கும் வந்துடுச்சு. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்கலாம். பப்ளிஷர் கிளாஸுக்கு வெளியே டாட் வித் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஒன்று கொடுக்குறோம். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு பி டேக் வைக்கிறேன் அண்ட் இதில் வந்து நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஓகே, ஸோ அதே மாதிரி எத்தனை கமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, ஒரு H4 கொடுக்குறேன் அண்ட் இதுக்குள்ளே வந்து 135 கமெண்ட்ஸ். ஓகே, COMMENTS. ஓகே, ஸோ இது கீழே வந்து ஒரு பிரேக் லைன் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த செக்ஷனை இது மொத்தத்தையும் நம்ம வந்து இப்போது ஸ்டைல் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு வித் டிஸ்கிரிப்ஷன் டாட் வித் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதாக இருக்கு இல்லையா? ஸோ இந்த செக்ஷனை தான் நமக்கு வந்து ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ வித் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து பேடிங் லெஃப்ட் 55 பிக்சல் அண்ட் மார்ஜின் வந்து 15 பிக்சல் டு 0. ஓகே, அதே மாதிரி டாட் வித் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் P and font size. Okay, 14 pixel, margin bottom 5 pixel, color அதே மாதிரி H4 டாட் வித் டிஸ்கிரிப்ஷன். இது இல்லையா H4 நம்ம இங்கே கொடுத்துக்கூடிய இந்த H4. ஓகே, ஸோ இதையும் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 14 பிக்சல். ஓகே, இதோடைய கலரையுமே நம்ம வந்து சேம் 5A அண்ட் மார்ஜின் டாப் வந்து 15 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன சொல்கிறது, இந்த கமெண்ட்ஸ் செக்ஷனும் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து இந்த கமெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும், ரைட்? ஸோ இங்கே போய்ட்டு
என்ன பண்ணுறேன்னா ஆட் கமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, h4க்கு அடுத்து டாட் ஆட் கமெண்ட். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வைக்கலாம். இந்த இமேஜுக்கு வந்து சோர்ஸ் வந்து இமேஜஸில் வந்து அதுக்கப்புறமா வந்து ஒரு இன்புட் வைக்கலாம். ஸோ ஒரு இன்புட் வைக்கிறேன். அண்ட் இந்த இன்புட்டோட டைப் வந்து டெக்ஸ்ட்னு இருக்கட்டும். ஸோ பிளேஸ் ஹோல்டர் வந்து ரைட் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கமெண்ட் செக்ஷனை மட்டும் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு டாட் ஆட் கமெண்ட். ஓகே, ஸோ டிஸ்பிளே வந்து ஃப்ளக்ஸு, அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர், மார்ஜின் வந்து 30 pixel to 0. ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இமேஜ் டாட் ஆட் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய இமேஜு. அண்ட் இது வந்து விட்த் வந்து ஒரு 35 பிக்சல். ஓகே, அண்ட் இதோடைய பார்டர் ரேடியஸ் வந்து 50%. ஓகே, இதை வந்து ரவுண்ட் ஆக்கிடலாம். அண்ட் மார்ஜின் ரைட் வந்து 15 பிக்சல். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இன்புட் டாட் ஆட் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்புட். அண்ட் இதுக்கு வந்து ஸோ பார்டர் வந்து 0 அண்ட் அவுட்லைன் வந்து 0, பார்டர் பாட்டம் வந்து 1 pixel, solid gray. ஓகே, width வந்து 100%. ஓகே, ஸோ இந்த பர்சன்டேஜ் பிக்சல் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டு கொண்டு வர முடியாது. ஓகே, பேடிங் டாப் வந்து 10 பிக்சல் கொடுத்துக்கலாம். அண்ட் இதோடைய பேக்ரவுண்டை வந்து நம்ம டிரான்ஸ்பேரண்ட்டாக கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு ரைட் கமெண்ட் செக்ஷன் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஆட் கமெண்ட் செக்ஷன் முடிஞ்சது. அடுத்து நம்ம வந்து நம்மளுடைய ஓல்டு கமெண்ட்ஸ், ஸோ இந்த இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய வீடியோ பிளேயரில் எப்பவும் போல் ஸோ இந்த ஆட் கமெண்ட் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஓல்டு கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் வைக்கலாம். ஓல்டு கமெண்ட் அண்ட் ஓல்டு கமெண்ட்னு ஒரு டிவ் வைக்கிறேன். அண்ட் இந்த டிவுக்கு உள்ள நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் வைக்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்து எந்த யூசர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இமேஜஸில் வந்து ஜாக்கே நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் வச்சாச்சு. அடுத்து வந்து என்ன சொல்கிறது, என்ன கமெண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ரைட், ஸோ வந்து ஒரு டிவ் வைக்கிறேன். அண்ட் இந்த டிவுக்குள்ளே ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று வைக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு எந்த யூசர் அப்படின்னு நான் சொல்கிறேன், சுரேந்தர் மனோஜ். ஓகே, அண்ட் சுரேந்தர் மனோஜ் வந்து இந்த கமெண்ட்டை வந்து எப்போ போஸ்ட் பண்ணார் அப்படின்றத நம்ம சொல்லணும். ரைட், ஸ்பேன் ஓகே 2 days ago. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய ஹெட்டிங். ஸோ வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து என்ன கமெண்ட் அப்படிங்கிறத நான் வந்து அப்படியே மறுபடியும் டைப் பண்ணல, நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளே நான் வந்து என்னுடைய கமெண்ட்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் இந்த கமெண்ட்டுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஒரு லைக், டிஸ்லைக், ரிப்ளை அண்ட் ஆல் ரிப்ளைஸ் ஆப்ஷன் கொடுக்கணும். ரைட், ஸோ இதுக்கு வந்து கமெண்ட் ஆக்ஷன், ஸோ கமெண்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் ஒரு இமேஜ் வைக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் ஷேருக்கு வந்து ஸோ இந்த இமேஜ் சோர்ஸ் வந்து இமேஜஸில் வந்து லைக் ஆப்ஷன் நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ லைக் ஆப்ஷன் லைக் டாட் பிஎன்ஜி. அண்ட் இதுக்கு உள்ளே வந்து
ஒரு ஸ்பேன் ஒன்று வைக்கிறேன் அண்ட் ஸ்பேன் வந்து 244 எத்தனை லைக்ஸ் அப்படிங்கிறது அண்ட் அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு டிஸ்லைக் ஒன்று வைக்கலாம் ஓகே ஸோ இதை நான் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து டிஸ்லைக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து டிஸ்லைக்கோட வேல்யூஸ் எதுவுமே நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அண்ட் ஸோ இப்போ 24ன்னு கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து லைக்கு டிஸ்லைக்கு அடுத்தது வந்து ஒரு ரிப்ளை ஸோ ஸ்பேனில் வந்து ரிப்ளை அண்ட் அதே மாதிரி ஒரு ஆங்கர் டேக் ஒன்று வச்சுக்கலாம் ஆங்கர் டேக் வச்சுட்டு ஆல் ரிப்ளைஸ் ஓகே ஸோ இப்போ வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி உள்ள ரிப்ளை இந்த கண்டென்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஓகே இப்போ style.css போகிறோம் ஓகே ஓல்டு கமெண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் old comment ஓகே ஸோ இதோடைய டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம் அண்ட் அலைன் ஐட்டம்ஸ் வந்து எப்பவும் போல் சென்டர் அண்ட் மார்ஜின் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து 20 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 0 பிக்சல் ஓகே ஸோ அதே மாதிரி வந்து இமேஜ் old comment image ஓகே இதோடைய விட்த்தை வந்து ஒரு 35 பிக்சல் அண்ட் பார்டர் ரேடியஸ் வந்து 50% அண்ட் மார்ஜின் பாட்டம் வந்து அல்லது மார்ஜின் ரைட் ஓகே ஸோ மார்ஜின் ரைட் வந்து 15 பிக்சல் ஓகே ஸோ இமேஜ் செட் ஆகிடுச்சு அண்ட் அடுத்தது வந்து இதோடைய ஹெட்டிங் old comment உடைய ஹெட்டிங் அண்ட் இதோடைய ஃபாண்ட் சைஸ் வந்து 14 பிக்சல் கொடுத்துக்கலாம் and margin bottom okay so margin bottom வந்து ஒரு 2 pixel okay ஸோ இப்போ வந்து இதோட ஹெட்டிங் செட் ஆகிடுச்சு அடுத்தது வந்து இதுக்கு உள்ளே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பேன் ஓகே old comment இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த h3 அண்ட் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேன் ஓகே ஸோ இந்த ஸ்பேனுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 12 பிக்சல் கொடுத்துக்கலாம் அண்ட் இதோடைய கலர் வந்து 5A இதே கொடுத்துக்கலாம் ஃபாண்ட் வெயிட் வந்து ஒரு 500 கொடுத்துக்கலாம் ஸோ மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 8 பிக்சல் ஓகே ஸோ இப்போ இது செட் பண்ணியாச்சு அடுத்து இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் ஓகே ஓகே ஸோ இதை இப்போ செட் பண்ணி விட்டுடலாம் ஓகே இப்போ வந்து old comment action ஓகே ஸோ இது வந்து மறுபடியும் டிஸ்பிளே வந்து ஃப்ளெக்ஸு அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் மார்ஜின் 8 பிக்சல் அண்ட் 0 font size 14 pixel okay ஸோ அடுத்தது வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இமேஜஸ் சரியா old comment action இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இமேஜ் border radius வந்து 0 width வந்து ஒரு 20 pixel and margin right ஒரு 5 pixel ஓகே ஸோ கமெண்ட் ஆக்ஷனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இமேஜ் ஸோ பார்டர் ரேடியஸ் நம்ம 0 கொடுத்தாச்சு இப்போ வந்து இதோடைய பார்டர் ரேடியஸ் 0 ஆகிருக்கணும்
கமெண்ட் ஆக்ஷன். ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா? ஸோ இப்போது இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓல்டு கமெண்ட்டுக்கு வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்கேன், அலைன் ஐட்டம் சென்டரு, மார்ஜின் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கமெண்ட் ஆக்ஷனுக்கு அண்ட் அதுக்கு முன்னாடி ஓல்டு கமெண்ட்டோட இமேஜ் நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்டர் ரேடியஸ் 50% கொடுத்துருக்கோம் அண்ட் ஓல்டு கமெண்ட்டோடைய H3. ஓகே, இங்கே வந்து 14 பிக்சல் அண்ட் 2 பிக்சல். ஸோ இந்த ஹெட்டிங்கோடது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேன் நம்ம வந்து ஸ்டைல் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஓல்டு கமெண்ட்டோடைய ஆக்ஷன். ஓகே, டிஸ்பிளே ஃப்ளக்ஸு, அலைன் ஐட்டம்ஸ், மார்ஜின் அண்ட் ஃபாண்ட் சைஸ் அண்ட் கமெண்ட் ஆக்ஷனோட இமேஜ். ஸோ பார்டர் ரேடியஸ் இருக்குது, விட்த்து அண்ட் மார்ஜின் ரைட். ஓகே, இது ஷுட் பி, ஏன் இது வந்து ஓகே ஸ்பேஸ் கொடுக்கல. ஓகே, ஸோ இதுதான். ஸோ எங்கேயாவது உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை, நீங்கள் பண்ணக்கூடிய சேஞ்ச் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஓல்டு கமெண்ட்டு, அடுத்து வந்து கமெண்ட் ஆக்ஷன், ஸ்பேன். ஓகே, மார்ஜின் ரைட், மார்ஜின் ரைட், மார்ஜின் ரைட்டில் வந்து 20 பிக்சல். ஓகே, அதே மாதிரி கலர். ஸோ கலர் வந்து ப்ளூ கலரை வச்சுக்கலாம். ப்ளூ வேண்டாம், 5A 5A இதே வச்சுக்கலாம். 5A 5A 5A. ஓகே, ஸோ இப்போ இதோட ஸ்பேன் வந்து நமக்கு 5A 5A நாம் கொடுத்துட்டோம். அண்ட் இப்போ இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆங்கர் டேக், ஸோ இந்த ஆல் ரிப்ளைஸை மட்டும் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட் கலராக கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து அடுத்த லைனுக்கு வரணும். இது வந்து ஏன் வரல அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு டாட் ஓல்ட் கமெண்ட் டாட் கமெண்ட் ஆக்ஷன், இதோட ஆங்கர் டேக் இதுக்கு மட்டும் கலர் வந்து ப்ளூவாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆல் ரிப்ளைஸ் மட்டும் நமக்கு வந்து ப்ளூவாக வந்துடுச்சு. ஸோ இங்கே போயிட்டு இது ஏன் இது வந்து நெக்ஸ்ட் லைனில் வரல அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு கமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம், அதுக்கு உள்ளே வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுருக்கோம். ஓகே, இந்த டிவ்வை வந்து நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணக்கூடாது, இந்த டிவ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஐ ஹேவ் டு க்ளோஸ் இட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம எழுதக்கூடிய ஸ்டைல் எல்லாமே வந்து இந்த இடத்தோட முடிஞ்சது. ஸோ அதனால தான் இது எல்லாமே அடுத்த லைனுக்கு வராமல் அங்கேயே ஸ்டிக் ஆகிட்டு நின்னது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இப்போ எத்தனை ஓல்டு கமெண்ட் வேணுமோ அத்தனை ஓல்டு கமெண்ட் நீங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை காப்பி பண்ணுறேன் அண்ட் இன்னொரு தடவை பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு ஓல்டு கமெண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் வந்து இங்கே வந்து டிஃப்ரெண்ட் நேம் அண்ட் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் கொடுக்கலாம். இங்கே வந்து டாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஜாக் ஒன்று கொடுத்துருக்காரு, டாம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுரேந்தர் மனோஜுக்கு பதிலாக சிவகுரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்து இந்த இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது வந்து நம்மளுடைய ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது மொத்தத்தையும் நான் வந்து கொலாப்ஸ் பண்ணுறேன். நம்மளுடைய இந்த காலம் ஃபுல்லாக ப்ளே வீடியோ ஃபுல்லாக நான் வந்து கொலாப்ஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்மளுடைய ரைட் சைட் பாரை தான் நம்ம வந்து இப்போது ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரைட் சைட் பாரில் தான் நம்ம வந்து நமக்கு தேவையான இந்த ரெக்கமெண்டட் வீடியோஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ரைட் சைட் பாரில் நான் வந்து ஒரு வீடியோ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இது வைக்கிறேன். டாட் சைடு வீடியோ லிஸ்ட். ஓகே, ஸோ இந்த டிவுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இமேஜ் ஒன்று வைக்க போகிறோம். ஓகே, அந்த இமேஜை வந்து நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு வீடியோ ப்ளே ஆகணும். ரைட், ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆங்கர் டேக் ஒன்று வைக்கிறேன். அந்த ஆங்கர் டேக் உள்ள நான் வந்து ஒரு இமேஜ் வைக்கிறேன். ஓகே, இந்த இமேஜோட சோர்ஸ் வந்து
இமேஜஸில் இருக்கக்கூடிய thumbnail. ஓகே, இமேஜில் இருக்கக்கூடிய thumbnail வச்சுக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ இதில் வந்து நம்ம வந்து கண்டென்ட் வைக்கலாம். ஓகே, இதில் வந்து மறுபடியும் ஒரு ஆங்கர் டேக் வைக்கிறேன். அண்ட் இந்த ஆங்கர் டேக்லேயுமே வந்து நம்ம வந்து ஒரு கண்டென்ட் வைக்கலாம். திஸ் இஸ் JavaScript வீடியோ created for beginners. ஓகே, ஸோ இப்போ வந்து இதை வந்து யார் க்ரியேட் பண்ணா அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஒன்று கொடுக்கணும். சேனல் நேம் ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து எத்தனை வியூஸ் வந்துருக்கு அப்படிங்கிறது. ஓகே, ஸோ 100K வியூஸ். அண்ட் வந்து அந்த புல்லட் அண்ட் வந்து எப்போ அனுப்பணும் அப்படின்றது. ஸோ 2 days ago. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு ஏன் இது வந்து இங்கே வரல? ஓகே, ஸோ இங்கே வந்து தனியாக கீழே வந்துருக்கு. ஏன் அப்படின்னா ஓகே, இது நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஸ்டைல் பண்ணால் ரொம்ப செட் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம வந்து ரைட் சைட் பார் பண்ணியிருக்கோம். ரைட், ஸோ ரைட் சைட் பார் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவே நம்ம வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா .side வீடியோ லிஸ்ட். ஓகே, ஸோ இந்த சைட் வீடியோ லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஒன்று இது பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே வந்து நம்ம ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். அண்ட் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் அண்ட் மார்ஜின் பாட்டம். ஸோ மார்ஜின் பாட்டம் வந்து 8 pixel. ஓகே, ஸோ மார்ஜின் பாட்டம். ஓகே, ஸோ அதே மாதிரி இதில் கூட இமேஜ் .side வீடியோ லிஸ்ட் அண்ட் இமேஜ். ஓகே, இதோடைய விட்த் வந்து 100%. ஓகே, அண்ட் .side வீடியோ லிஸ்ட் அண்ட் .small thumbnail. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்மால் thumbnail அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ வீடியோ பிளேயர் போகிறோம். ஸோ நம்மளுடைய thumbnail இது வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு இது கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து கிளாஸ் வந்து ஸ்மால் thumbnail. ஓகே, இந்த ஸ்மால் thumbnail செக்ஷனை வந்து நம்ம இப்போ ஸ்டைல் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் பேசிஸ். ஓகே, ஸோ இதோடைய ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து ஒரு 49% கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி வந்து .side வீடியோ லிஸ்ட் .vidinfo. ஓகே, அண்ட் இதோடைய ஃப்ளெக்ஸ் பேசிஸையும் வந்து ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து 49%. ஓகே, சாரி 49%. ரைட் சைட் பார்க்குள்ளே தானே வச்சுருக்கோம். ரைட் சைட் பாரு அதுக்குள்ளே வந்து சைட் வீடியோ லிஸ்ட்டு ஒரு இமேஜ் ஒன்று வச்சுருக்கோம். அண்ட் அது கீழே ஓகே vidinfoன்ற அந்த டிவ் வைக்கல. ஸோ இந்த vidinfo அப்படிங்கக்கூடிய அந்த டிவுக்கு உள்ளே தான் நம்ம வந்து இது மொத்தத்தையும் வைக்க போகிறோம். ஓகே, ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஸோ கிளாஸ் vidinfo. ஸோ vidinfo நம்ம எழுதியிருக்கோம். ரைட், ஸோ இப்போ நம்ம இதை மேக்ஸிமைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். ஓகே, இதான் வந்து இதோடைய டைட்டில், எந்த சேனலில் வந்து இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 2 days ago. ஸோ இதோடைய ஐக்கானுடைய சைஸை வந்து நீங்கள் தேவைப்பட்டால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையில்லை, அதனால் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணல. அண்ட் ஸ்க்ரீன் வந்து சின்ன சைஸாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து தெரியுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து மல்டிபிள் டைம்ஸ் நான் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறேன். ஓகே,
ஸோ இந்த சைட் வீடியோ லிஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் அப்படியே மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணுறேன். ஓகே, இது ஒன்று மட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. ஓகே, ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது ஏன் புல், ஓகே, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஓகே, புல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, டாட் வந்துடுச்சு. ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதோட தம்ப்நெயிலோட சைஸ், ஓகே, ஸ்டைலு ஸ்மால் தம்ப்நெயில். side video list dot small thumbnail. ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம கரெக்டாக இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்கே கிளாஸ் நேம் வந்து தப்பாக கொடுத்துருந்தோம். ஸோ அதனால தான் வந்து இது உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகலை. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ செக்ஷனை வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, ஸோ நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட தம்ப்நெயில்ஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து தம்ப்நெயில் 1ன்னு கொடுத்துருக்கோம், அண்ட் நீங்கள் தம்ப்நெயில் 2ன்னு கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே தம்ப்நெயில் 3 அண்ட் தம்ப்நெயில் 4, தம்ப்நெயில் 5, தம்ப்நெயில் 6, thumbnail 7 and thumbnail 8. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எத்தனை வீடியோஸ் வேணாலும் நீங்கள் வந்து ரெப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட யூஐ வந்து வெப்சைட்டுக்கு முடிஞ்சது. ஓகே, ஆனால் இப்போ பாருங்கள், மொபைல் ஸ்க்ரீனுக்கு பாருங்கள். இப்போ மொபைல் ஸ்க்ரீன் போட்டோம் அப்படின்னா நம்ம யூஐ வந்து அவ்வளோ தூரத்துக்கு நல்லா இல்லை, ரைட்? ஸோ அதனால் மொபைல் ஸ்க்ரீனுக்கு நம்ம தனியாக வந்து ஒரு யூஐ எழுதணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து மீடியா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே போயிட்டு ஆட் மீடியா. ஓகே, இந்த மீடியாவுக்கு வந்து இந்த டிவைஸோடைய மேக்ஸிமம் விட்த் என்னன்னு கொடுக்கலாம். ஸோ மேக்ஸ் விட்த், ஓகே, மேக்ஸ் விட்த் வந்து 900 பிக்சல். 900 பிக்சலுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரீனுக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வீடியோ பிளேயர் .html வந்து ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இப்போது என்ன சொல்கிறது, அவ்வளோ நீட்டாக இல்லை பார்க்குறது, கேட்டா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மெனு ஐக்கானை வந்து தூக்கி விடுறேன். மெனு ஐக்கான், லோகோ, இது எல்லாத்தையும் நம்ம வந்து தூக்கி விடலாம். ஸோ டாட் மெனு ஐக்கான். ஓகே, இதோடைய டிஸ்பிளே வந்து நன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி டாட் சைட் பார், அண்ட் சைட் பாரோடைய டிஸ்பிளே வந்து நன். அண்ட் டாட் கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் அண்ட் லார்ஜ் கண்டெய்னர். ஸோ இந்த ரெண்டுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேடிங் லெஃப்ட்டை வந்து 5 பிக்சலாகவும் ஆர் 5%. ஓகே, அண்ட் பேடிங் ரைட் டைமே வந்து 5%. நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுடைய நேவிகேஷன் பார் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது பண்ணோம், ரைட்? ஸோ டாட் nav ரைட்டில் இருக்கக்கூடிய இமேஜ். ஓகே, இது வந்து டிஸ்பிளே வந்து நான். ஓகே, ஆனால் நீங்கள் மொத்தத்தையும் எடுத்து விட்டால் உங்களுக்கு நமக்கு வந்து செட் ஆகாது. அதில் உள்ள யூசர் ஐக்கான் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ index.html இதில் இருக்கக்கூடிய யூசர் ஐக்கானை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு டாட் nav ரைட்டில் இருக்கக்கூடிய டாட் யூசர் ஐக்கான். ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்பிளே வந்து பிளாக்னு கொடுத்துக்கலாம். அண்ட் இதோட விட்த் வந்து 30 பிக்சல் கொடுத்துக்கலாம். விட்த் வந்து 30 பிக்சல். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த யூசரோடைய ஐக்கான் மட்டும் வரும்.
நமக்கு வந்து இந்த மைக்கோடைய ஐகான் வந்து தேவையில்லை, ரைட்டா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மிடில் பண்ணலாம். டாட் nav மிடில், அண்ட் nav மிடில் வந்து டாட் சர்ச் பாக்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய இன்புட். ஓகே, இதோடைய விட்த் வந்து ஒரு 100 பிக்சல். ஓகே, அதே மாதிரி வந்து டாட் nav மிடில் அண்ட் இதோடைய ஸ்பேஸ் கொடுக்கணும். டாட் nav மிடில் அண்ட் இதோடைய மைக் ஐகானுக்கு வந்து டிஸ்பிளே வந்து நன். ஓகே, ஸோ வந்து இப்போ மைக் ஐக்கான் இருக்காது, லோகோ இருக்கும், இந்த இது மட்டும் இருக்கும். அண்ட் நமக்கு வந்து லோகோவோடைய சைஸையும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, டாட் லோகோ அண்ட் லோகோக்குமே வந்து விட்த் வந்து ஒரு 90 பிக்சல். ஓகே, பேனர் தேவையில்லை. ஸோ டாட் பேனர், இதோடைய டிஸ்பிளேயுமே வந்து நன். ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து இப்போ மொபைல் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து பேனர் எதுவுமே காட்டாது, ஜஸ்ட் இவ்வளோ தான் நமக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த யூஐ வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இதுக்கு செட் ஆகிடுச்சு, இதுக்கு நம்ம index.html செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதையே வந்து நம்மளுடைய விட் player.html நம்ம வந்து பண்ணணும், ரைட்? ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, நம்ம மொபைல் ரெஸ்பான்சிவாக வரணும் அப்படின்னா அந்த டிவைஸ் வந்து 900 பிக்சலுக்கு கம்மியாக இருக்கணும். ஓகே, அப்போது நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ டாட் ப்ளே வீடியோ. ஓகே, ஸோ ப்ளே வீடியோடைய ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து ஒரு 100% கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி ரைட் சைட் பாரோடைய ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து ஒரு 100%. ஓகே, என்டர். ஓகே, டாட் ப்ளே கண்டெய்னர். ஓகே, ஸோ இப்போ வந்து ப்ளே கண்டெய்னரோடைய பேடிங் லெஃப்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு 5% கொடுத்துக்கலாம். அண்ட் இதோடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் டாட் வித் டிஸ்கிரிப்ஷன் வந்து பேடிங் வந்து 0ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ப்ளே வீடியோவே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ டாட் ப்ளே வீடியோ அண்ட் டாட் ப்ளே வீடியோ இன்ஃபோ அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆங்கர் டேக். ஓகே, ஸோ இதோடைய மார்ஜின் லெஃப்ட் வந்து 0வாக கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி மார்ஜின் ரைட்டை வந்து நம்ம வந்து 15ஆக கொடுத்துக்கலாம். ஓகே, 15 பிக்சலு அண்ட் மார்ஜின் டாப்புமே வந்து 15 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபுல் வெப்சைட். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து நார்மலாக பார்த்தேன் அப்படின்னா இதான் என்னுடைய ஃபுல் வெப்சைட்டாக இருக்கும். ஓகே, ஸோ என்னுடைய வீடியோ ப்ளே ஆகும். ஓகே, எனக்கு வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் நான் ஆடியோ கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துக்க முடியும், அண்ட் அதேமாரி ஃபுல் ஸ்க்ரீன்லேருந்து எக்ஸிட் ஆகிக்க முடியும். தேவைப்பட்ட அதை லூப்பில் கூட ரன் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் ஒரு சில கண்ட்ரோல்ஸ் நமக்கு இருக்குது. அண்ட் நமக்கு வந்து தேவையான ரெக்கமெண்டட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நம்மளுடைய யூஐ வந்து நம்ம கீழே பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதுவே மொபைலில் பார்த்தா கூட அதே சேம் கண்டென்ட் வந்து மொபைலில் செல்ஃபாக ரெஸ்பான்ஸ் ஆகிக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு யூஐ டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால் வந்து ஒரு யூஐ டிசைன் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ஒரு யூடியூப்பை வந்து ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த ஃபுல் யூஐயை நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு யூஐஸ் நீங்கள் பில்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணுங்கள். அந்த யூஐஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.